கடந்த பல வாரங்களாக அஹ்லன் யா ரமலான், ரமலானே வருக, ரமலானை வரவேற்போம் என்ற தொடர் நிகழ்ச்சியை தமிழகம் முழுக்க இஸ்லாமிய பிரச்சார பேரவை செய்து வருகிறது. அல்லாஹ்வுடைய மாதம், மன்னிப்பிற்கான மாதம், அருளுக்குரிய மாதம், அல்லாஹுவின் வேதம் இறங்கிய ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனிய மாதமான ரமலானுடைய மாதத்தை நன்மைகளை கொள்ளையடித்து அருள் வளங்கள் அத்தனையும் அள்ளி பருகுவதற்காக அருள் வளங்களை அறுவடை செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினம் நம்முடைய தலைமையகத்தில் வைத்து இஸ்லாமிய பிரச்சார பிரிவின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பாசத்திற்குரிய ஷேகுனா டாக்டர் மௌலவி முகமது முபாரக் மதனி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஷேக் அவர்களை இந்த தலைப்பின் கீழ் உரையாற்ற வருமாறு அன்போடு நான் அழைத்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த இடத்தில் ஷேக் குறிப்பிட்டது போல ரமலானை வரவேற்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சிறப்பான தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஹ்லாஸை தர வேண்டும். இந்த வகுப்பிலிருந்து அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் பூரணமான பயனை தர வேண்டும் என்று துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் வருவதற்கு முன்னாலிருந்தே இந்த ரமலானை எதிர்கொள்வதற்கு திட்டமிட்டு கொள்வார்கள், துஆ செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெஷலாக ஷஅபானை இதற்காக பயன்படுத்துவார்கள். அதனால் தான் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், வேறு எந்த ஒரு மாதத்திலும் நோன்பு பிடிக்காத அளவு அதிகமாக ஷஅபானில் நோன்பு பிடிப்பார்கள். ஏனென்றால் ஷஅபான் ரமலானுக்கு முந்திய மாதம். எனவே இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் ரமலானுக்குள் நுழைகிற போது ஒரு ஸ்மூத்தான, ஒரு நல்ல மனநிலையோடு நம்மை நுழைய வைக்கும். அதனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானை வரவேற்கக்கூடிய தொடர் நிகழ்ச்சிகளை ஐபிபி தமிழ்நாடு முழுக்க செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தி மகிழ்ச்சியானது. அதிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற ஒரு பெரிய அருள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதிலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று நம்பிக்கை சார்ந்த பகுதிகள், அடுத்த பகுதி ஏனைய பகுதிகள். ஏனைய பகுதிகள் என்பதற்குள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று இபாதாத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. அதுபோல் முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான கொடுக்கல் வாங்கல், அதுக்குள்ளே நிறைய வரும். வியாபாரம் வரும், திருமணம் வரும், நீதித்துறை வரும், இப்படி பல விஷயங்கள் அதற்குள் இருக்கிறது. அதே போல் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பண்பாடுகள் சார்ந்த ஒரு பகுதியும் இருக்கிறது. இதில் பேசிக்கான விஷயம் நம்முடைய ஈமான். இந்த ஈமானை சொல்லுகிற போது அகீதா என்கிற சொல்லையும் நாம் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால், பிற்பட்ட காலங்களில் ஈமானுடைய விஷயத்தில்
பல குளறுபடிகள் ஏற்பட ஆரம்பித்தன. அப்போ இந்த குளறுபடிகளுக்குள் சரியான கொள்கையை சொல்ல வந்தவர்கள் அகீதா என்கிற ஒரு சொல்லையும் ஈமானுக்காக பயன்படுத்தினார்கள். எனவே நம்ம குழம்பிக் கொள்ளக்கூடாது, ஈமான் வேறு அகீதா வேறு என்று குழம்பிக் கொள்ளக்கூடாது. ஈமானும் அகீதாவும் ஒன்று தான். ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை எவ்வித சந்தேகங்களும் இல்லாமல் உறுதியாக நம்புவது என்பது தான் அகீதாவாகும். ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் இருக்கின்றன. 6 முஜ்மலாக ஈமான் கொள்வது ஒன்று இருக்கிறது. முஜ்மல் என்றால் சுருக்கமாக, அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது, ரசூல்மார்கள் வந்தார்கள், வேதங்கள் கொடுக்கப்பட்டன, மறுமை நாள் இருக்கிறது, கலாக்கதிர் என்ற ஒன்று இருக்கிறது என்று நம்புவது ஈமான் முஜ்மல். இதனுடைய ஒவ்வொரு விபரமாக நாம் நம்புவது ஈமான் முஃபஸ்ஸல். நம்மிடத்தில் 2ம் எதிர்பார்க்கப்படுகிறது. பேசிக்கலி ஈமான் முஜ்மல் வர வேண்டும். அதற்கு அடுத்ததாக முஃபஸ்ஸலை நாம் அறிந்து நம்முடைய ஈமானை டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த ஈமானிலே மிக பிரதானமாக 3 விஷயங்களை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்துவது உண்டு. ஒன்று அல்லாஹ், 2வது தூதுத்துவம், 3வது மறுமை. அல் ஈமானு பில்லா, அடுத்தது அர் ரிசால அல் மஆத். இந்த 3ம் அடிக்கடி நினைவுபடுத்தப்படும். இதல்லாமல் இதை கூடுதலாக நினைவுபடுத்துகிற போது மற்ற 3ம் இல்லை என்பது அர்த்தமும் அல்ல, அதற்கு முக்கியத்துவம் இல்லை என்பதும் கருத்தல்ல. இப்போ அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை, நம்ம ஹதீஸ்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்மிடத்திலே வலியுறுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்வார்கள் என்றால், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். இந்த பிரயோகத்தை நிறைய பயன்படுத்துவார்கள். யார் அல்லாஹுவையும் மறுமையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் இப்படி செய்யட்டும். நிறைய ஹதீஸ்கள் அல்லாஹுவையும் மறுமையும் ஈமான் கொண்டவராக இருந்தால் இப்படி செய்யட்டும். ஏனென்றால் அல்லாஹ், மறுமை, இந்த 2ல் நாம் நம்பிக்கை வைப்பது என்பது உண்மையிலேயே அமல்களின் பால் நம்மை வேகமாக தூண்டும். இந்த 2ல் நமக்கு சந்தேகங்கள் வந்தால் அல்லது நம்பிக்கை குறைந்தால் அமல்களில் உள்ள ஈடுபாடு குறைந்துவிடும். இதைத்தான் இன்று நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம். இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருந்தார்கள். இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர், ஒரு ஃபேமஸான மிக முக்கியமான ஒரு இமாம். இவர்கள் அதிகமாக உள்ளம் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். மனிதனுடைய கல்ப் சம்பந்தமாக நிறைய புக்குகள் எழுதியிருக்கிறார்கள். அதனால் இவர்களை, இப்னு தைமியாவை நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த சுன்னத் ஜமாத் என்று சொல்கிறவங்களெல்லாம் இப்னு தைமியாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்னுல் கையிமை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். காரணம் என்னவென்றால் அவர் தஸ்கியாவை பற்றி, உள்ளத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். இந்த இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், மனித உள்ளங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் பிரதானமான 2 தலைப்புகளுக்குள் வரும். மனித உள்ளங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் பிரதானமான 2 தலைப்புகளுள் வரும். ஒன்று சுபஹாத் என்கிற நோய்கள். முதலாவது நோய் வந்து சுபஹாத், 2வது நோய் வந்து ஷஹவாத். சுபஹாத் என்று சொன்னால் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் வரக்கூடிய சந்தேகம், ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகம். ஷஹவாத் என்று சொன்னால் மனோ இச்சையோடு தொடர்பான பாவங்கள். இந்த 2 நோய்களும் தான் மனித உள்ளத்தை தாக்குகிற பயங்கரமான நோய்கள். இப்போ ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் சந்தேகம் வருமா என்று கேட்டால் வரும். இதில் கூடுதலாக சந்தேகம் யாருக்கு இருந்தது என்றால் முனாஃபிக்குகளுக்கு. முனாஃபிக்குகள் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள், ஆனால் வஃபி குலூபிஹிம் மரத், அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருந்தது என்கிறார். அந்த நோய் என்னென்னு கேட்டால் சந்தேக நோய். சந்தேக நோய் என்றால் இவர் அப்படி பேசியிருப்பார், அவர் இப்படி செஞ்சிருப்பார் என்கிற சந்தேகம் அல்ல. அல்லாஹ் உண்மையிலே இருக்கிறானா இல்லையா, மறுமை உண்மையிலே நிச்சயமானதா இல்லையா என்பதில் டவுட் இருக்கு. அதனால் நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் அல்லாஹுக்கு அதிகமாக பயப்பட மாட்டார்கள், அல்லாஹுக்கு மாறு செய்வதற்கும் பயப்பட மாட்டார்கள். அதுபோல மறுமைக்காக வேண்டி அவர்கள் உழைப்பதை விட இம்மைக்காக கூடுதலாக உழைப்பார்கள். காரணம் என்னென்னா அவர்களுடைய உள்ளங்களில் இந்த நோய்கள் இருந்தன என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்போ இந்த சுபஹாத் என்கிற நோய்,
அதே போல் சுபஹாத் என்கிற நோய் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஷஹவாத் என்கிற நோய்களும் நம்முடைய உள்ளத்தில் வந்து உட்கார்ந்து விடும். அதுக்கு பிறகு நம்ம இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களில் உலகத்தில் ஆசை கூடுதலாக கொள்வது, பதவி மோகம் பிடித்து அலைவது, பொருளாதாரத்தில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு காட்டுவது, இந்த உலகத்தை தேடுவதற்காக அல்லாஹுடைய சட்டங்களை ஒதுக்குவது போன்ற விஷயங்கள் வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய உள்ளத்தை இந்த நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கு ஈமான் மிக பிரதானமான ஒன்றாகும் என்பதை நாம் புரிய வேண்டும். அப்போ ஈமானில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? 6 விஷயங்கள். அதை எந்த சந்தேகமும் இல்லாமல் ஈமான் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 6இல் அமல்களை தூண்டும் போது எதை கூடுதலாக சொல்வார்கள் என்றால் அல்லாஹ்வையும் மறுமையும் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லோருமே மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நம்பி இருக்கிறோம். அதில் நமக்கு டவுட்டே இல்லை. இன்ஷா அல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. மௌத்தையும் ஈமான் கொண்டிருக்கும். மௌத் என்பது கன்ஃபார்ம். இதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் தேவையில்லை. மௌத் கன்ஃபார்ம் ஆனது என்று சொல்வதற்கு 10 வசனங்களையும் 20 ஹதீஸ்களையும் சொன்னால் தான் நம்புவோமா? இல்லை. அல்லது அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், அந்த அறிஞர் சொன்னார் சொல்லணுமா? மௌத் என்பது கன்ஃபார்ம் ஆனது என்பதற்கு நாம் நேரடியாக பார்ப்பதே ஆதாரமாகும். அப்போ மௌத் கன்ஃபார்ம், இது ஒரு உண்மை. 2வது விஷயம், எப்போது மௌத்தாகும்? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சில நேரங்களில் ஒருவரை நம்ம இவர் மௌத்தாக இந்த காலத்தில் மௌத்தாக மாட்டார், இன்னும் அவர் வாழுவார் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கட்டுடலான ஆரோக்கியமாக இருக்கிற ஒருவர் திடீரென மௌத்தாகுவதை பார்க்கிறோம். ஒரு சிறுவன் மௌத்தாகுவதை பார்க்கிறோம். இது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. உண்மையிலேயே இந்த சென்ற வாரம் ராமநாதபுரத்தில் நாங்கள் இருந்தோம். வருகிற வழியில் திருச்சிக்கு முன்னால் ஒரு ஊரிலே ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராத்துக்கு சென்று ப்ரோக்ராம் முடிந்து லுஹர் தொழுகைக்கு முன்னால் ப்ரோக்ராம் முடிந்து விட்டது. லுஹர் தொழுது விட்டு வெளியேறும்போது ஒரு சகோதரர் ஓடி வந்து எனக்கு சலாம் சொல்லி கையை பிடித்து கொண்டு அழுதார். அழுதுட்டு சொன்னார், ஷேக் என் மகனுக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். எதற்காகன்னு கேட்டேன். மகன் தவறிட்டார், மூத்தா போய்த்தாருன்னு. எப்போ மூத்தானார்? ஒரு அண்மையில் மூத்தானார். 15-20 நாட்களுக்குள் மூத்தாயிட்டார். எத்தனை வயசு மகனுக்குன்னு கேட்டேன். 21 வயசு. என்ன பிரச்சனை? அவர் சோமில்லாமல் இருந்தாரான்னு கேட்டேன். இல்லை ஷேக், அவர் சாப்பிட்ட உணவு குழாயால் செல்லாமல் சுவாச குழாய்க்குள் போய்விட்டது. அதனால் ஏற்பட்ட பிரச்சனையினால் அவர் வஃபாத்தாகி விட்டார். இது ஒரு முக்கியமான கொஞ்ச நேரம் நான் அதை யோசித்து கொண்டே வந்தேன். உண்மையிலே உணவு குழாய்க்குள் போக வேண்டிய உணவு சுவாச குழாய்க்குள் போனது என்பது ஒரு சபப். ஆனால் அவருக்கு எழுதப்பட்ட டைமுக்கு மௌத்து வந்திருக்கிறது. இப்போ மௌத்து வந்து வயது பார்க்காது, நேரம் பார்க்காது, பணம் பார்க்காது, பதவி பார்க்காது, அதிகாரம் பார்க்க மாட்டாது. அதற்கென்று எழுதப்பட்ட டைமில் மௌத்து வரும். அப்போ மௌத் கன்ஃபார்ம். மௌத் எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. எனி டைம் மௌத்து வரலாம். மௌத்தான பிறகு நம்முடைய நிலைமை இல்லை. இப்போ முஷ்ரிக்குகள், மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானத்துக்கு பிறகு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னதும் சிலர் வந்து இந்த இதை கொண்டு வந்து காட்டுறாங்க. என்னதை? இத்து போன எலும்பை கொண்டு வந்து இப்படி உதிர்த்து முன்னுக்கு வச்சு தூளாக்கி காண்பித்து கேட்குற, இப்படி உக்கிப்போன எலும்பு மீண்டும் எழுப்பப்படுமா என்று கேலி செய்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் என்ன ஒரு ஆர்கியூமெண்ட் சொன்னார்கள்? இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வ நஹ்யா வ மா யுஹ்லிகுனா இல்ல தஹர். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இதில் நாங்கள் பிறக்கிறோம், மரணிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் பிறக்கிறோம், மரணிக்கிறோம். ஆனால் எங்களை அழிப்பது காலம்தான் என்று அவர்கள் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய நிலைப்பாடு என்ன? இவர்களைப் போல உக்கி போன எலும்பா போனால் ஹலாஸ் முடிந்து விட்டது என்கிற நம்பிக்கையா, அல்லது காலம்தான் நம்மை அழிக்கிறது என்கிற கொள்கையா என்று கேட்டால் நிச்சயமாக நம்மிடம் அப்படி ஒரு கொள்கை கிடையாது. நாம் நினைக்கிறோம் கபரில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு பிறகு மஹ்ஷரில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மை விசாரிப்பார். மஹ்ஷருடைய
இறுதி கட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மோடு பேசுவான், நம்மை விசாரிப்பான். அதற்கு பிறகு அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மீசான் என்ற தராசு கொண்டு வரப்படும். மீசான் என்ற தராசு, மீசான் என்றாலே தராசு என்பது தான் அர்த்தமாகும். மீசான் என்பது தராசு. போந்தனு மீசான் என்ற தராசு கொண்டு வரப்படும். அந்த தராசில் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் செய்த நன்மைகள் நிறுக்கப்படும். அந்த நன்மைகள் நிறுக்கப்பட்டு தராசு வெயிட்டானதாக மாறினால் நமக்கு வெற்றி, இல்லை என்றால் நாம் தோல்வியடையும். இதை குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறான். குறிப்பாக நம் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சூரா சூரத்துல் காரிஆ. அல் காரிஆ மல் காரிஆ வமா அதராக மல் காரிஆ யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ் ஃபஅம்மா மன் ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية. அல்லாஹு தாலா இந்த சூறாவில் மறுமை காட்சிகளை தான் சொல்லுகிறார். அதில் சொல்லுகிறான், யாருடைய மீசான் நன்மைகளால் பாரம் கூடியதாக மாறுகிறதோ அவர் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் இருப்பார். யாருடைய மீசான் நன்மை இல்லாமல் பாரம் குறைந்ததாக மாறுகிறதோ அவர் ஹாவியா என்ற நரகத்திற்கு செல்லுவார். ஹாவியா என்ற நரகத்திற்கு செல்லுவார். இப்போ நம்ம மறுமையை நம்பக்கூடிய நாம் இந்த மீசானையும் ஈமான் கொள்ள வேண்டும். அப்போ இந்த மீசானை கதிக்க செய்யக்கூடியது நம்முடைய அமல்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த மீசான் என்கிற தராசு மறுமையிலே வெயிட் கூடியதாக மாறும். நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத நன்மைகளை செய்ய முடியாது. அது பித்அத்தாக மாறும். 2 நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. அப்போ இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று அவர்கள் அவர்களுடைய மனைவியிடம் கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்கள் எப்படி இருக்கும்? இப்போ மனைவி அப்படி சொல்லிட்டு வராங்க, இப்படி இப்படி எல்லாம் செய்வார்கள். சொல்லிட்டு வந்தோன்னே இந்த 2 பேருக்கும் ஒரு பயம் வந்துவிட்டது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு அமல் செய்கிறார்கள் என்றால் நம்ம இவ்வளவு அமல் செய்ய வேண்டும்.
எத்தனைக்கு? 8:15 8 மணிக்கு முடிச்சிடலாம் சார். அப்போ வந்து சேர்த்துக்கிறேன். 8:15 ஜமாத்து இன்ஷா அல்லாஹ் 8 மணிக்கு கரெக்டாக நிகழ்ச்சி முடிக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த 2 பேரும் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அமல் செய்தால் நாம் எவ்வளவு செய்ய வேண்டும்? நம்ம செய்கிற அமல்கள் போதாது, நம்ம நிறைய அமல் செய்ய வேண்டும் என்று ஆர்வப்பட்டு ஒருவர் சொல்லுகிறார் அந்த இடத்திலே வச்சு, இதுக்கு பிறகு நான் இரவில் தூங்கப் போவதில்லை, இரவெல்லாம் நான் நின்று தொழப்போகிறேன் என்று சொல்கிறார். கியாமுல் லைலில் தஹஜ்ஜத் தொழுகையிலே ஃபுல்லாக ஈடுபடப் போகிறேன். மற்றவர் சொன்னார், நான் பகலெல்லாம் நோன்பிரிக்கப் போகிறேன் என்று சொன்னார். பகலெல்லாம் நோன்பிரிக்க. மூன்றாவது மனிதர் சொன்னார், நான் திருமணம் முடிக்காமல் வாழப்போகிறேன், நான் இபாதத்தில் என்னை ஈடுபடுத்துவதற்காக குடும்பம் பிள்ளைகள் என்று தேவையில்லாமல் திருமணம் முடிக்காமல் வாழப்போகிறேன் என்று சொன்னார். சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டாங்க. இப்போ இந்த 3 முடிவும் நல்ல முடிவா தப்பான முடிவா? நல்ல முடிவு தானே. இரவைக்கெல்லாம் நின்று வணங்க போகிறேன், பகலெல்லாம் நோன்பிரிக்கப் போகிறேன், திருமணம் முடிக்காமலே நான் இபாதத்தில் ஈடுபட போகிறேன் என்றால் நல்ல முடிவு தான் இது நம்முடைய பார்வைக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வைஃப் வந்து இதை சொன்னார்கள், இப்படி 3 பேர் வந்தார்கள், வந்தவர்கள் இப்படி பேசிட்டு இருந்துட்டு போகிறார்கள் என்று சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்கு வந்து எல்லோரையும் மஸ்ஜிதுக்கு அழைத்தார்கள், ஊர் மக்கள் எல்லோரையும். எல்லோரும் வந்த பிறகு அவர்கள் முன்னால் எழுந்து நின்று சொன்னார்கள், அமா இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹ், அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் எல்லோரையும் விட அதிகமாக அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழக்கூடியவன் நான் தான். நான் இரவிலே தூங்குகிறேன், தொழுகிறேன், பகலிலே நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், நான் பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன். எனவே ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, அல்லாஹுவை நெருங்கப் போகிறேன் என்கிற பேரில் என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணித்து நெருங்க ட்ரை பண்ணுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று டிக்ளேர் பண்ணினார். இது ஒரு பேசிக்கான விஷயம். நிறைய பேர் இதுக்கு கவனம் செலுத்துவதில்லை. அமல் செய்ய வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய விருப்பத்திற்கு இபாதத் செய்ய விடுகிறார்கள். கேட்டால் இபாதத்து தானே, நல்லது தானே என்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஊரை கூட்டுகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இந்த சிந்தனையை பார்த்தார்கள். ஊரை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்தார்கள். இப்போ நான் வணங்குவது போதும், என்னை பார்த்து நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு அது போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே நம்முடைய மீசானை நாம் வெயிட்டுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தில் இல்லாதவற்றை எல்லாம் கொண்டு வந்து செய்யக்கூடாது, முயற்சிக்கக்கூடாது, நியாயப்படுத்தவும் கூடாது. மார்க்கத்தில் உள்ளவைகள் நிறைய இருக்கின்றன. இருப்பதை செய்தாலே அல்ஹம்துலில்லாஹ் போதும். அந்த அடிப்படையில் நமக்கு நன்மைகள் நிறைய அல்லாஹ்வுடைய தூதரினால் காட்டித்தரப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நான் அடிக்கடி எல்லா இடங்களிலும் நினைவுபடுத்துகிற ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் காலையில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று காலையில் 10 தடவைகளும் காலையில் 100 தடவைகளும் மாலையில் 100 தடவைகளும் ஓதுகிறாரோ அவருக்கு 4 நன்மைகள் இருக்கின்றன. ஒன்று, 100 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். இரண்டாவது, 100 நன்மைகள் எழுதப்படும். மூன்றாவது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். நான்காவது, அன்றைய நாளில் ஷைத்தானிடமிருந்து முழு பாதுகாப்பு கிடைக்கும். எவ்வளவு நன்மை என்று பாருங்கள். இந்த நன்மையை அடைவதற்கு எவ்வளவு டைம் தேவை? காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு 7 நிமிடங்கள் தாராளமாக போகும். 7 நிமிடங்கள் உட்கார்ந்தோம்னா இந்த 100 தடவை களிமா சொல்லிட்டு போயிடலாம். அசருக்கு பிறகு ஒரு 7 நிமிடங்கள்,
ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணினா 10 நிமிடங்கள், அதுக்கு மேலே தேவைப்படாது. அப்போ எவ்வளவு ஒவ்வொரு நாளும் 100 நன்மைகள் எழுதப்படுகிற 100 நன்மைகள் எழுதப்படுதுன்னா இதை வைத்து மட்டும் எவ்வளவு நன்மை இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? இல்லை, டைம் இல்லை நமக்கு, இதை செய்வதற்கு டைம் இல்லை. ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு டைம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக நன்மைகளை செய்வதற்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது. இதிலே அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்மை ரமலான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலானை நாம் அடைந்து கொள்வோம். இந்த ரமலானை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான் என்றால் நன்மைகளுக்குரிய மாதமாகவே ஆக்கியிருக்கிறான். ரமலான் வந்தால் மகிழ்ச்சியில் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு ஹைரின் வ பரக்கா. உங்களுக்கு ரமலான் வந்திருக்கிறது, அது ஹைரும் பரக்கத்தும் நிறைந்த மாதமாகும் என்று சொல்வார்கள். ஹைருண்டா நன்மை, பரக்கத்துண்டா அபிவிருத்தி. எல்லாமே பரக்கத், எல்லாமே ஹைர். மலக்குகள் சொல்லுவார்கள், யா பாகியல் ஹைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அத்பிர். நன்மை செய்ய நாடுகிறவனே முன்னோக்கி வா, இது உனக்குரிய மாதம். பாவங்கள் செய்ய நினைக்கிறவனே பின்னோக்கி போய்விடு, இது உனக்குரிய மாதம் அல்ல. இந்த மாதத்தில் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அப்போ நன்மைகளை போட்டி போட்டு செய்வதற்கென்றே இந்த ரமலானை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கோணத்தில் நம்மிடத்தில் ஒரு சிந்தனை இருக்கிறது, ஆனால் பெரும்பாலும் நாம் பயன்படுத்துவதில்லை. அது ஒரு திட்டமிடப்பட்ட அடிப்படையில் இன்று நாம் பலிக்கடாக்களாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் ஸ்பெஷலாக இந்த ஃபோன் நம்மை முழுக்க டைவர்ட் பண்ணிவிட்டது. அது நானும் தான் நீங்களும் தான். இப்போ குர்ஆனை எடுத்து ஓதுறதுக்கு பதிலாக ஃபோனில் குர்ஆன் அப்ளிகேஷன் இருக்குது, அதை எடுத்து ஓதுறோம். ஓதிட்டு இருக்கும்போது நெட்டும் ஆனில் இருக்கு. அப்போ நமக்கு தெரிந்தவருடைய ஒரு மெசேஜ் வருது, உடனே குர்ஆனை நிறுத்திட்டு மெசேஜை பார்க்குறோம். ஹலாஸ், குர்ஆன் ஓதினது முடிஞ்சு. உண்மையில் என்னுடைய அட்வைஸ் என்னென்றால், நோம்பில் குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் இந்த ஃபோனில் ஓதாதீங்க. அது ஒரு ஷைத்தான் தான் ஒரு வகையால். குர்ஆனை எடுங்க, ஃபிசிக்கலாக குர்ஆனை எடுங்கள், குர்ஆனிலிருந்து ஓதுங்கள். இந்த குர்ஆன் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாகவே சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் 3 எழுத்துக்கள். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கும் என்றார். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை கிடைக்கும். அப்போ இந்த ரமலானை பொறுத்தவரையில் முழுக்க நன்மைகளுக்கென்றே ஆக்கப்பட்ட ஒரு மாதமாகும். இந்த மாதத்தை நன்மையில் கழிப்பதற்கு நாம் நியத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம வாழுகிற காலம் சோதனையான காலம். முதல் காலம் மாதிரி இல்லை. முதல்ல ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் போனால் இஸ்லாமிய அறிவு பெரிய அளவில் இருக்கல. நமக்கு குர்ஆனும் இருக்கல. தர்ஜுமத்துல் குர்ஆன் ஒரு 50-60 வருஷம் தான் இருக்கு. புகாரி இல்லை, முஸ்லீம் இல்லை, அபுதாவுத் இல்லை, திரும்பி ஒரு ஹதீஸ் கிதாபும் இல்லை. நம்மகிட்ட இருந்தது இந்த எங்கள் தொண்டி அப்துல் ரஹீம் என்கிற அறிஞர் மொழிபெயர்த்த அல் ஹதீஸ் என்ற ஒரு தொகுப்பும், அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய தர்ஜுமத்துல் குர்ஆனும். அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது போய் சேரவும் இல்லை. அப்போ நம்மளோட ஊர்கள் எப்படி இருந்துச்சுன்னா, ரமலானில் மாஷா அல்லாஹ் விதத்துகள் தான், ஆனால் அவர்களுடைய அறிவுக்கு அதை செய்தார்கள். அல்லாஹ் பெரியவர். அவர்கள் கடந்து போன சமுதாயம், அவர்களுக்கு ஜட்ஜ் பண்ணுற ரைட் நமக்கு கிடையாது. அவர்கள் விதத்தில் மூத்தானார்கள், சிறுக்கள், இது நமக்கு தேவையில்லை, துவா கேட்போம் அவங்களுக்காக. ஆனால் என்ன இருந்துச்சுன்னு பாருங்கள், ஊர்களில் ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் அன்று இஷா தொழுகை முடிய ஸலவாத்து சொல்ல ஆரம்பிப்பார்கள். பள்ளிகளில் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஸலவாத்து அப்படி சொல்கிறது இல்லை, பிதத். நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், நம்முடைய சூழல் எப்படி இருந்து எப்படி மாறி இருக்கிறது என்பதை. இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஸலவாத்து இருக்கிறது. என்று சொன்னார் முஹம்மது என்று ஒரு ஹதீஸை முடிப்பாங்க. முடிச்சோன்னு உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாரும் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் யா ரப்பி சல்லி அலைஹி வஸல்லிம் என்று சொல். ஒரு அருமையாக இருக்கும்.
அதே பிறகு தராவி தொழுகை, நீண்ட நேரம் தராவி தொழுகை. பள்ளிவாசல்கள் லைட் போட்டு மனம் உண்டாக்கி எவ்வளவு ஆரவாரமாக இருக்கும். இஃப்தார் டைம், பகல் நேரங்கள், நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை, டிவி இல்லை, ஒரு பக்தியான சூழல். உமிழ்நீரை விழுங்கி விடாதீர்கள், நோன்பு முறிஞ்சிடும். எப்படி எல்லாமோ நம்மளை இந்த மார்க்கத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது. தர்ஜமத்து குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் நான் நினைக்கிறேன் 10க்கு மேலே தர்ஜமா வந்துட்டு. இப்போ தர்ஜமா இல்லாத வீடே இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் 4-5 தர்ஜமாவும் இருக்கும். ஹதீஸ் கிதாபுகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு அதுக்கு மேலே ஜவாயிதுன்னு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்போ ரைட், நிறைய பயான், நிறைய யூடியூப், ஃபேஸ்புக், ஜூம் கிளாஸஸ். ஆனால் உள்ளங்கள் ஒரு வகையாக செத்து போயிருக்கின்றன. அந்த உயிரோட்டம் இல்லை. ஆன்மீகம் போய்விட்டது, தக்குவா போய்விட்டது, நடிகர்கள் கூடிவிட்டோம். இவர் ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் உட்கார்ந்திருக்கிறார், பயான் பண்ணுறாங்க. அவருக்கு ஈமான் கூடுது. வீட்டை போய் மனைவி பிள்ளைகளோடு இருந்தால் அது ஈமான் கொஞ்சம் குறையுது. அவர் ஃபீல் பண்ணுகிறார். அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து ஹம்தலாவை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றார், ஹம்தலா முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொல்கிறார். இந்த ஃபீலிங் நம்மகிட்ட கிடையாது. நம்ம நியாயப்படுத்தல் என்கிற ஒரு உலகத்தில் வாழுகிறோம். என்ன நான் என்ன செய்வேன்னா வீட்டில் தொழுது கொள்வேன். என்ன ஜமாத்துக்கு நீங்கள் போகிறல, அது சுன்னத்தில், அந்த பள்ளி பிதஅத். எனக்கு நான் உருவாக்கி கொள்கிற நியாயம். அல்லது சுன்னத்தான பள்ளி பக்கத்தில் இருக்கும், அதுக்கு வர மாட்டார். அப்போ ஒரு இமாம் ஜமாத் தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸை பேசுவார். நமக்குள்ளே எத்தனை பேர் தொழாமல் தெரியும் போது நம்ம குறைஞ்சது ரூம்லேயாவது தொழுது கொள்கிறோமே என்று நமக்கு நாம் நியாயங்கள் சொல்லுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டோம். நம்முடைய தவறை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ரெடி இல்லை. நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ள நம்ம ரெடி இல்லை. இன்றைக்கு எல்லாரும் நியாயப்படுத்துதல். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஒரு ஆக சிக்கலான ஒரு இடம் என்னென்றால், இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் இருக்கிற சில தன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். முதலாவது, இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் இந்த நாவு கண்ட்ரோல் இல்லாமல் போகும். சுப்ஹானல்லாஹ். ஃபித்னாவுடைய காலத்தில் நாவு கட்டுப்பாடு இல்லாமல் நினைத்ததை எல்லாம் பேசி, நினைத்ததை எல்லாம் பரப்பும். பொய் சொல்ல பயப்படாது. இது ஃபித்னாவுடைய காலத்தில் நாவின் தன்மை. இரண்டாவது, ஃபித்னாவுடைய காலத்தில் மக்களுடைய தன்மை என்னவென்றால், வீட்டில் இருக்க பிடிக்காது, வெளியில் வரணும், பப்ளிக்கில் நிற்க வேண்டும், அடுத்தவர்களுடைய குறைகளை தேட வேண்டும். நம்முடைய குறைகள் நமக்கு தெரியாது ஃபித்னாவுடைய காலத்தில். சுப்ஹானல்லாஹ். இன்று அதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குறை நமக்கு தெரிகிறதே இல்லை. அடுத்தவன் ஒரு தப்பு செய்து விட்டால் துடித்து போவோம், நித்திர கட்டிடும் நம்மளை. ஆனால் நம்மிடத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். இப்படியான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்னை நீங்கள் பேச சொன்னால், உதாரணமாக ஹலாலான வருமானம் என்று பேச சொன்னால் பேசிக்கொண்டு முடிப்பேன். ஆனால் பிறகு பார்த்தா யாராவது ஒருவர்கிட்ட கடனை வாங்கி ஏமாத்திருப்பேன், அல்லது பிஸ்னஸில் ஒரு ஆளுக்கு மோசடி செஞ்சிருப்பேன். ஆனால் என்கிட்ட நீங்கள் சுட்டி காட்டினால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் நியாயப்படுத்துவேன். நீங்கள் முழுக்க இதை இன்று உலகத்தில் பார்க்கலாம், உங்களோட குடும்பத்திற்குள் பார்க்கலாம், உங்களோட மஹல்லாவிலே பார்க்கலாம், உங்களோட ஜமாத்துக்குள்ளே பார்க்கலாம். இப்படியான ஒரு பயங்கரமான காலத்தில் இப்படி இருக்கிறது என்று சொல்லி போய் தெரிவராது. இதற்குள் நான் எப்படி தப்பித்துக் கொள்வது, நான் எப்படி என்னை பாதுகாப்பது, நான் எப்படி வெற்றி பெறுவது என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த வரக்கூடிய ரமலான் முக்கியமான ஒரு ரமலான். நமக்கு இந்த ரமலானுக்கு பிறகு உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது அல்லாஹ் ஆலம். இப்போ நம்மளோடு இருந்த உங்களோட தமுகவில் இருந்த எத்தனையோ பேர் மூத்தா போய்த்தாங்க. தமுகவிலேயே உங்களோடு சேர்ந்து பயணித்த பலர் மூத்தா போய்த்தாங்க. உங்களை விட மூத்தவர்களும் மூத்தா இருக்கிறாங்க, உங்களுடைய வயதை ஒத்தவர்களும் மூத்தா இருக்கிறாங்க, உங்களை விட வயதில் குறைந்தவர்களும் மூத்தா இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா, அடுத்த ரமலானுக்கு நம்ம இருப்போமா இல்லையா, அல்லாஹு ஆலம். அல்லாஹு தஆலா புனித ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அந்த ரமலானை ஒரு முக்கிய ரமலானாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ரமலானிலே நாம் நிறைய நன்மைகளை தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாமிய அகீதாவை பற்றி பேசுகிற உலமாக்கள் சொல்வார்கள், அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடும் குறையும். யஸீது பித்தாஅ, இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை கூடுதலாக செய்கிற போது ஈமான் கூடும். வ யன்குஸ் பில் மாசியா,
பாவங்கள் செய்யும் போதும் இபாதத்துகள் குறையும் போதும் ஈமானும் குறையும். ஈமான் கூடினால் ஈமானுக்கென்று தாம் இருக்கிறது, ஹலாவத் இருக்கிறது. தாம் என்றால் டேஸ்ட், ஹலாவத் என்றால் ஸ்வீட்னஸ். ஈமானுக்கு தாமும் இருக்கிறது, ஹலாவத்தும் இருக்கிறது. நம்ம அப்படின்னா என்னென்று கேட்போம். தாமண்டா என்ன, ஹலாவத்துன்னா ஈமானுக்குரிய டேஸ்ட் எப்படி இருக்கும், இனிக்குமா அல்லது காரமாக இருக்குமான்னு கேட்குற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதில் ஒரு இன்பம் இருக்கிறது. ஈமான் கூட கூட ஒரு சுகம். அந்த சுகம் எதனால் வருவதென்றால் அல்லாஹோடு நம்முடைய நெருக்கமும் கூடும். ஒரு சோதனை வந்தால் கூட அதில் மகிழ்ச்சி வரும். ஒரு சோதனை வந்தால் கூட அதில் ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு சந்தோஷம் வரும். சோதனை நம்மளை விரக்திக்கு கொண்டு போகாது. சோதனை என்றால் சாதாரணமான சோதனைகள் இல்லை, பெரிய சோதனைகள் வரும். அப்படி பெரிய சோதனைகள் வரும்போது மகிழ்ச்சி அடைவோம். இப்போ நான் இன்னொரு பயான்லையும் சுட்டி காட்டினேன் என்றால், 2 வாரங்களுக்கு முதல் ஷேக் முஜீபும் வந்திருந்தார் கொழும்புக்கு. அப்போ அவரும் நானும் ஒரு பள்ளிக்கு ஹொத்துபாவுக்கு சென்றிருந்தேன். நான் தான் ஹொத்துபா முடிய ஒரு சகோதரர் வந்து சலாம் சொன்னார். சலாம் சொல்லிவிட்டு எங்களுடைய வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா ஷேഖன் என்னிடம் கேட்டார். அப்போ நான் ஷேக் முஜீபோடு சேர்ந்து சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருந்தேன். அதோட எனக்கு இஷாக்கு மகரிபு பிறகு அடுத்தோடைய ஸ்பீச்சும் இருந்தது. அப்போ வர கஷ்டம்னு சொன்னேன். முடியும் என்றால் கொஞ்சம் வந்தால் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொன்னார். அப்போ நான் அவர் அப்படி கேட்கும்போது கொஞ்சம் மனம் சொல்லிட்டு போனால் நல்ல மண் இன்ஷா அல்லாஹ் நான் மகரிபு கடையில் டைம் கிடைத்தால் வருவேன் என்று ஜும்மா நேரத்தில் சொல்லிவிட்டு அவருடைய வீட்டுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நாங்கள் போகும்போது மகரிபுடைய வக்தாகி விட்டது. போய் சேர்ந்தோம், காத்து கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் ஒரு நல்ல வசதி படைத்தவர் என்பது விளங்கியது. நல்ல வசதி மாஷா அல்லாஹ். உள்ளே கூட்டிகிட்டு போனார். கூப்பிட்டு போய் அவருடைய ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போனார். போகும்போது இடையில் ஒரு பெண் பிள்ளை வந்து ஓடி வந்து என்னுடைய கையை பிடித்து, ஹஸ்ரத் வாங்க, அது பேச தெரியாது, உளறுகிறது, மூளை வளர்ச்சி குறைந்த ஒரு பிள்ளை, ஸ்பெஷல் நீடி, பிடித்து வாங்க எனக்கு ஓதி காட்டுங்க ஹஸ்ரத்துன்னு அதனுடைய மொழியில் சொல்லுகிறது. பிடிச்சி கையை பிடிச்சிக்கொண்டு சோஃபாவில் உட்கார வைத்தது. அப்போ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவரிடம் கேட்டேன், இது என்னென்ன. அவரே சொன்னார், என்னுடைய மகள், இது 2வது மகள், 19 வயது என்று சொன்னார். ரைட். ஆனால் அந்த புள்ள விடுது இல்லை, கையை பிடிச்சிட்டு ஷேக் முஜீப் வீட்டு எனக்கு ஓதி கொடுங்கன்னு சொல்லிட்டு தடுமாறியது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு பிள்ளை வந்தது, அது 16 வயது. அது எதுவும் பேசவில்லை, சும்மா உட்கார்ந்துட்டே இருந்துச்சு. அதுவும் ஸ்பெஷல் நீடி. அப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரு இமோஷன் ஆகிட்டோம். அந்த 2 காட்சியையும் பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதுக்கு பிறகு அவர் சொன்னார், வாங்க ஷேഖன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனார். வீட்டுக்குள்ளே ஒரு பெட்டிலே ஒருவர் அந்த முகக்குப்புறன்னு சொல்கிறார், இப்படி முகக்குப்புறம் படுத்துட்டு இருக்கிறார், கால் மடித்து இப்படி படித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறார். இவர் தான் என்னுடைய மூத்த மகன், 21 வயசுன்னு சொன்னார். எதுவும் தெரியாது அவருக்கு, எந்த சென்ஸும் இல்லை. அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். அவருக்கு பசித்தாலும் சொல்ல தெரியாது, மோஷன் போகணுமென்றாலும் சொல்ல தெரியாது, எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். அவருடைய தாய் தான் அதை அறிந்து செய்கிறார். இவருக்கு இப்போ பசிக்கும் என்று நினைத்து ஏதாவது ஃபீட் பண்ணுவோம். இப்போ இது 21 வயது மகன் அப்னோமல். 19 வயது கேர்ள், அது 2ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையும் அப்னோமல். 3வது மகளும் அப்னோமல். 3 தான் அவருக்கு குழந்தைகள். அப்போ அவர் சொன்னார், வைஃபுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் சிம்பிளாக ஒரு ஆறுதல் சொன்னேன். எனக்கு 5 பிள்ளைகள், நான் 5 பிள்ளைகளோடு வாழுகிறேன். ஆனால் நீங்கள் 3 சுவர்க்கவாசிகளோடு வாழ்கிறேன். அவர்களுக்கு அது பெரிய ஆறுதலாக இருந்தது. இப்போ வரும்போது நான் சொல்ல வர பாயிண்ட் இதுதான். அவர் காரில் ஏற்றி கொண்டு வரும்போது நான் கேட்டேன், யதார்த்தமாக கேட்டேன், பிரதர், நீங்கள் இந்த 3 பிள்ளைகளும் உங்களுக்கு கிடைத்ததை வைத்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை. வல்லாஹி அப்படி இல்லையான்னு கேட்டேன். வல்லாஹி இல்லை, நான் என்ஜாய் பண்ணுகிறேன் என்று சொன்னார். இது ஈமானுடைய டேஸ்ட். நம்முடைய தமுமுகவின் முக்கிய ஒரு சகோதரர் தான்
துபாயில் இருக்கிறார், அதிராம்பட்டினத்தை சேர்ந்த அப்துல் ஹாதி அவர்கள், உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு ஒரு பையன் பிறந்தார், ஈசா, முகமது ஈசா. அவர் என்னிடம் சொன்னார், அப்துல் ஹாதி, இந்த குழந்தை கிடைத்த போது ஷேக் உங்களுடைய ஒரு பயானை நானும் வைஃபும் 50 தடவைகளுக்கு மேல் கேட்டிருப்போம். சோதனைகள் பற்றி நான் பேசிய பயான். அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய மனதை தேற்றி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்போது அந்த பையன் நல்லா வளர்ந்துட்டார். சென்ற ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் துபாய்க்கு போயிருந்த நேரம் கேட்டேன், எப்படி ஈசாவுடைய கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான், இப்போ வளர வளர பிரச்சனை. ஆனால் ஈசா இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால் கற்பனை பண்ண முடியவில்லை. ஈசா எப்படின்னால், ஒரு சூறாவை நீங்கள் கொடுத்து இது இன்றைக்கு நீங்கள் மேடையில் ஓதணும் மகன் என்று சொன்னால் உடனே பாடமாக்கிடுவார். காலையில் அது மூளை வளர்ச்சி இல்லை, போதிய அளவு பேச முடியாது, தூக்கிட்டு தான் தெரிவார் அப்துல் ஹாதி. ஆனால் ஒரு சூறாவை, இந்த சூரத்துர் ரஹ்மான் இன்றைக்கு நீங்கள் ஓத வேண்டும் என்று சொன்னால் அவர் அதை கேட்டு பாடமாக்கி கொள்வார். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய குடும்பமே, மனைவி, 2 சகோதரிகள் அப்படியோ இன்பமாக அதை அனுபவிக்கிறார்கள். ஏனென்றால் கலா கதிரை பொருந்திக் கொள்வது. அப்போ அந்த ஈமானுக்கு இருக்கிற ஒரு டேஸ்ட் இருக்கிறது. அப்போ அந்த ஈமானுடைய டேஸ்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணல. அதனால தான் இபாதத்தில் நமக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. எனவே எதிர்வரக்கூடிய ரமதான் நம்முடைய இபாதத்துக்களால் அலங்கரிக்கப்படும் போது நம்முடைய ஈமான் உண்மையாக அதிகரிக்கும். இது இந்த பயானுக்கு போகிறது, அப்புறம் கஞ்சி கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது, அதெல்லாம் தப்பு இல்லை. இது நம்மளை பக்குவப்படுத்துமா என்பதைத்தான் நம்ம யோசிக்க வேண்டும். நோன்பு பிடிக்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், சதகாக்கள் கொடுக்க வேண்டும், தொழுகைகளில் பேணுதல் காட்ட வேண்டும், அதிகமாக பள்ளியிலே உட்கார வேண்டும், இறுதி 10 முடியுமானவரை இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், வசதி உள்ளவர்கள் முடிந்தால் ரமதானில் போய் ஒரு உம்ரா செய்து விட்டு வர வேண்டும். இப்படியாக அல்லாஹ்வோடு உண்மைக்குண்மையாக விசுவாசமாக இருந்து அல்லாஹுவை நெருங்குகிற போது நிச்சயமாக இந்த ரமலான் நம்மிடம் இருக்கிற இந்த வறுமையை, இந்த ஒரு இறுக்கமான நிலையை மாற்றும். நியத்து வைக்க வேண்டும், பிளான் பண்ண வேண்டும். நம்ம புரியணும், மௌத்தான எல்லாம் ஹலாஸ் சகோதரிகளே, என்ன கூட வரப்போகுது. நம்ம மௌத்தாகிவிட்டால் எது நம்மோடு வரும். நான் அடிக்கடி கேட்கிற ஒரு உதாரணம் உண்டு. நம்முடைய ஏரியாவில் ஒரு பைத்தியகாரன் இருக்கிறார். அவன் தொழில் இல்லை, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவதில்லை, தலை சீவுவதில்லை, அழுக்கு படிந்த கோலத்தோடு இருக்கிறான். அவன் திடீரென மௌத்தாகி விடுகிறான். அவனை நம்ம சும்மா விடுவோமா? குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுகை நடத்தி அடக்குவோமா? குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுகையை நடத்தி அடக்குவோம். நம்ம மௌத்தாயிட்டோம். நம்ம ஒரு கோடீஸ்வரர், நம்மளோட வீடு பெரிய ஹைஃபை வீடு, ஹைஃபை வாகனம், விஐபி, நம்மளும் மௌத்தாயிட்டோம். நம்மளையும் குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவிப்பார்கள். அவனுக்கு வேறு கஃன் துணியும் நமக்கு வேறு கஃன் துணியுமா? 2 பேருக்கும் ஒரே கஃன் துணி. அவனை கொண்டு போய் எங்கே அடக்குவாங்க? எந்த அந்த மக்பராவில் நம்மளை அடக்க போகிறாங்களோ அது இவ்வளவுதான். நம்மளோட கையில் சும்மா ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் பெறுமதியான ஒரு மோதிரம் இருந்தால் கூட கலட்டி எடுத்துடுவாங்க. இந்த உலகத்துக்கு தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு செய்கிறோம். அநியாயம், பாவம், அட்டூழியம், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாறு செய்வது ஒன்றுமில்லை. கடைசியில் எங்களுடைய நாட்டிலே ஒரு பள்ளிவாசல் பெரிதாக கட்டப்பட்டது ஒரு ஊரில். அப்போ கேட்டோம், இது யார் கட்டுறோம்? ஒருவரை சொன்னாங்க, இந்த ஹாஜியார் அவர் சொந்த பணத்தில் கட்டுறாரு. பெரிய பள்ளி, பிரம்மாண்டமான பள்ளி கட்டப்பட்டு கொண்டு இந்த பள்ளி திடீரென நின்று விட்டது. பள்ளி கட்டப்படலை. ஒரு 6-7 மாதமாக பில்டிங் வேலை எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம கேட்டோம், என்ன நடந்துச்சு பள்ளி? அது சுப்ஹானல்லாஹ், அதில் கதையை வேறுன்னு சொன்னாங்க. என்ன? ஹாஜியார் மூத்தாயிட்டார். பிள்ளைகள் சொத்துக்காக சண்டை பிடித்து தாயை கூட கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ அந்த பள்ளி அங்கே உள்ள ஒரு எம்பி கட்டுறார். அவர் டோனர்ஸை பிடிச்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் அவர்கள்ட்ட இருந்த பணத்திற்கு அதை போல் பல பள்ளி கட்டலாம். ஆனால் அவருடைய நீயத்தை கூட செய்ய முடியாத நிலையில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால்
இதுதான் அவர பிள்ளைகள நிலைமை, நம்மட பிள்ளைகள நிலைமை. நம்ம பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் சரியாக வளர்த்தோம்னா இன்ஷா அல்லாஹ் சில நேரங்களில் பிள்ளைகள் நமக்காக துவா செய்யலாம், நமக்காக சதக்கா செய்யலாம். எல்லாத்தையும் சதக்கா செய்ய மாட்டாங்க. நமக்கு நம்மட பேரில் சதக்கா ஜாரி அவங்க இப்போ பார்க்குறது தானே, செய்ய மாட்டாங்க. அப்போ பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், பணம் கொடுக்கணும், இதெல்லாம் ஓகே. ஆனால் அதற்காக என்னை இழந்து, என்னை நரகவாசியாக மாற்றி, என்னை அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாக்கி கொண்டு நான் இவ்வளவு தேடுவேனாக இருந்தால் என்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு ரமலான். இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலானில் நான் அமல் செய்ய வேண்டும், நிறைய இபாதத்துகள் செய்ய வேண்டும். இந்த ரமலானில் என்னுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஈமானுடைய சுவை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நியத்து வைத்து அதற்காக துவா செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்குரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் நமக்கு தர வேண்டும். புனிதமிகு ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அருமையான வாய்ப்புக்காக இதை ஏற்பாடு செய்த சகோதரர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா